राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंदधाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित ரகுநாதாய நாதாய சீதாய் ஹக் பதையே நமஹா என்று இதோ கோதண்டராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஒண்டிமிட்டா என்கிற க்ஷேத்திரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பை சேவித்து கொண்டுள்ளோம். கோதண்டராமசுவாமியை இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இதோ ராமச்சந்திர பிரபு ஒரு காலை மடித்துக்கொண்டு அவரது கரத்திலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான கிருஷ்ண அலங்காரத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கும் அந்த ராமபிரானை இரு கரம் கூப்பி சேவிப்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று அந்த கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். வட்டபத்திர சாயி அலங்காரத்தில். வட்டபத்திர சாயி என்றால் ஆலமரம் என்று சொல்லுவார்கள். ஆல இலை. அந்த ஆலமரத்தின் இலையில் படுத்திருக்கும் கிருஷ்ணரின் உருவம். அது ஒரு தத்துவார்த்த சிந்தனையை நமக்கெல்லாம் தூண்டுகிறது. பக்தர்களே, குடும்பம் என்னும் சம்சார கடலில் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை ஒரு விளையாட்டாய் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை போல் ஆனந்தமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த தத்துவம். கிருஷ்ணரை தெய்வீக குழந்தை, குறும்புக்காரன், முன்மாதிரி காதலன் என பல கோணங்களில் சித்தரிக்கும் கதைகள் மகாபாரதம், ஹரிவம்சம், பாகவத புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் போன்ற நூல்களிலும் உள்ளன. அப்படி இதோ அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் சேவித்து கொண்டுள்ளோம். மரங்களிலேயே மிக உயர்வு பெற்றது, ஏன் தாவர வகைகளிலேயே சிறப்பு வாய்ந்தது ஆலமரம் என்று சொன்னால் மிகையாகாதாம். அப்படி ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துதான் தட்சிணாமூர்த்தி ஞானம் அருள்கிறார். மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெறுவதற்கு கூட பிதுர் தர்ப்பண காரியம், பிண்டம் வைக்கும் சடங்கை ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து செய்வது பெரும் புண்ணியத்தை பெற்று தரும் என்றும் சொல்லுவார்கள். இப்படி ஞானத்தையும் கர்மத்திற்குரிய பலனையும் தரக்கூடிய ஆலமரத்தின் இலையில் ஆழிலை கண்ணனாக கண்ணபிரான் படுத்துக்கொண்டார். இந்த ஆளிலைக்கு ஒரு விசேஷமான சக்தியும் உண்டு. அது வாடினாலும் கூட நொறுங்கி போகாது, சருகுனாலும் மெத்தை போன்று காணப்படும். இதுவும் ஆலிய கண்ணன் தேர்வு செய்ய ஒரு காரணமாக புராணங்கள் கூறுகின்றன. பக்தர்களே, ஓரளவு காய்ந்த ஆழிலையின் மேல் தண்ணீர் தெளித்தால் அது இழந்த பச்சையை மீண்டும் பெறுமாம். அப்படி கண்ணன் வாட்டம் காணாத ஆத்மா என்பதை இதன் மூலம் நிரூபிக்கிறார். கண்ணன் ஆழிலையில் படுத்தபடி மிதக்கும் கண்ணனின் வடிவம் ஒரு தத்துவார்த்த சிந்தனையே நமக்கெல்லாம் தருகிறது. அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானை இதோ நாம் ராமச்சந்திர மூர்த்தியை வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் சேவித்து கொண்டுள்ளோம் நேரடி ஒளிபரப்பில். கிருஷ்ணர் காலின் கட்டவிரலை வாயில் வைத்திருப்பது ஏன் தெரியுமா? மான்தாதா என்ற சூரிய வம்சத்து ராஜா பிறந்தது போது பால் கொடுப்பதற்கு அன்னை இல்லாததால் அழுது கொண்டிருந்தாராம். அப்போது இதனை கண்ட இந்திரன் மனம் இறங்கி, நான் கொடுக்கிறேன் மான்தாதா என்று சொல்லி
குழந்தையின் கை கட்ட விரலை எடுத்து வாயினுள் வைத்தாராம். மனித சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவத்தை வசிக்கிறது. அதில் கைகூறிய தேவத்தை இந்திரன் தான் சாப்பிடும் அமிர்தத்தை கையின் கட்டை விரலின் மூலம் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுகிரகம் செய்கிறார். அதனால்தான் அநேக குழந்தைகள் பசியின் போது வாயில் விரலிட்டு கொள்கிறது. ஆனால் இங்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வாயில் போட்டிக் கொண்டிருப்பது கை கட்டை விரல் அல்ல, கால் கட்டை விரலை. அவரது சரீரம் முழுவதும் அமிர்தமயமாக இருப்பதால் விஷ்ணு சகசர நாமம் அவரை அமிர்தவபு என்கிறது. இந்திராதி தேவர்கள் கையினால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுவதைப் போல கால் விரலை வாயில் போட்டு கொண்டிருக்கிறார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. இடது கட்டை விரல்தான் அவர் வாயில் போட்டிருப்பது. நடராஜனது தூக்கிய திருவடியும் இடதுதான். சந்திர அமிர்தத்தை பெருக்கிறவன். யோக சாதனை செய்வதன் மூலம் உடலில் இடது பாகத்தில் உள்ள சந்திர நாடியில் அமிர்தம் பெருகுமாம். அந்த சந்திர நாடியில் வெளிப்படும் அமிர்தத்தை பருகுவதற்காகவே ஸ்ரீகிருஷ்ணர் இடது கால்கட்டை விரலை ருசிக்கிறார். பக்தர்களே, எவ்வளவு அழகாக வர்ணித்துள்ளார் பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திரமூர்த்தி இதோ கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே நமக்கெல்லாம் வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி தரிசித்து கொண்டிருக்கிறார். அதோ அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்காக அனைத்து கலைஞர்களும் பெண்களும் சின்ன குழந்தைகளும் கூட கோலாட்டம் போன்ற அனைத்து கைங்கரியத்தை செய்து கொண்டு பகவானுடைய திருவருளை பெற்று கொண்டுள்ளார்கள். அந்த அற்புதமான கைங்கரியத்தை நாமும் கூட சேவிப்போம். இதோ ஒண்டிமிட்டாவி என்கிற க்ஷேத்திரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில். யாதவர் குலத்தை எதுவம்சம் என்று சொல்லுவார்கள். அந்த எதுவம்சத்தை சேர்ந்த போஜ குலத்திலே உக்ரசேனன் என்று ஒருவன் தோன்றினானாம். அவன் வட்டமதுரையை அவனுக்கு ஒரு மகனும் 2 பெண்களும் பிறந்தார்கள். பையன் பெயர்தான் கம்சன், பெண்களுடைய பெயர்கள் கம்சை, தேவகி என்பதாகும். உக்ரசேன மகாராஜா தன் மகள் தேவகியை வசுதேவர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவர் சுரசனே மகாராஜாவின் புதல்வர். ஏற்கனவே இவர்கள் திருமணம் பற்றியும் செய்திகளையும் கம்சன் அவளிடமாக பிறந்த 6 குழந்தைகளை கொன்றதையும் பின் 7ஆவதாக கருவாகிய பலராமர் வசுதேவருடைய மற்றொரு மனைவியாகிய ரோகிணி வயிற்று கருவறைக்கு రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు. రామచంద్ర రామభద్ర రఘువీరా హరుని విల్లు విరిచి అలరితివి. అరయ జటాయువున కట్టే మోక్షమిచ్చితివి. హరుని విల్లు విరిచి అలరితివి. 20 రాతికి ప్రాణమిచ్చితి వింతటి నిన్ను నరుడంట నుండిరిగా నాటివారు.
20 రాతికి ప్రాణమిచ్చితి వింతటి నిన్ను నరుడంటా నుండిరిగా నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నెమ్మది సరయువులో నించితి వైకుంఠము పమ్మి మారుతికి బ్రహ్మ పట్టమిచ్చితివి నెమ్మది సరయులో నించితి వైకుంఠము పమ్మి మారుతికి బ్రహ్మ పట్టమిచ్చితివి దుమ్ములుగా రాక్షసుల తుత్తుమురు చేసితివి నమ్మిరిగా రాజవంట నాటివారు దుమ్ములుగా రాక్షసుల తుత్తుమురు చేసితివి నమ్మిరిగా రాజవంట నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా ఎందును చెడని పట్టమిచ్చితి విభీషణునికి అంది పరశురాముని అంగవించితి ఎందును చెడని పట్టమిచ్చితి విభీషణునికి అంది పరశురాముని అంగవించితి ఇందుని శ్రీ వెంకటేశ ఎరుగక దశరథ నందనుడే ఎనిరిగా నాటివారు ఇందుని శ్రీ వెంకటేశ ఎరుగక దశరథ నందనుడేయనిరిగా నాటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా నీ మహిమ తెలిసేరా నేటివారు రామచంద్ర రామభద్ర రఘువీరా రామచంద్ర ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று இதோ கோதண்டராம சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த காலை வேளையிலே வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் ராமபிரானை சேவிப்போம். பக்தர்களே, ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகான குழந்தை வடிவத்தை பற்றி பார்ப்போம். மார்க்கண்டேய ரிஷிக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் குழந்தை வடிவில் ஒரு ஆலமர இலையில் அமர்ந்திருப்பதையாக காட்சிப்படுத்தினாராம். ஸ்ரீமத் பாகவதம் இதை பற்றி பேசுகிறது. ஒரு முறை நரநாராயணா முனிவர்கள் இமயமலையில் உள்ள மார்க்கண்டேய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றனர். அவரிடம் ஒரு வரம் கேட்க சொன்னபோது, உலகம் உண்மையானது என்று மக்கள் நினைக்கும் பகவானின் மாய சக்தியை காண மார்க்கண்டேயர் விரும்பினாராம். ஒரு மாலை வேளையில் புஷ்பபத்ரா நதிக்கரையில் மார்க்கண்டேயர் சந்தியா வழிபாட்டை செய்து கொண்டிருந்தாராம். திடீரென்று ஒரு பெரிய காற்று எழுந்தது. அது அடர்த்தியான பயங்கரமான மேகங்களை உருவாக்கி இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழையை பொழிந்தது. மழை மிகவும் கனமாக இருந்ததால்
கடல்கள் படிப்படியாக பூமியின் மேற்பார்ப்பை விழுங்கின. அனைத்தையும் அளித்த அந்த பெரும் பிரளயத்தில் மார்க்கண்டேயர் தனியாக விடப்பட்டார். காற்று, அலைகள் மற்றும் கடல் உயிரினங்களால் அடித்துச் செல்லப்பட்டு பிரளயத்தின் நீரில் இருள் லட்சியமின்றி அலைந்தாராம். இவை நதியின் நீரல்ல, பிரளயத்தின் நீர்தான் என்பதை அவர் உணர்ந்தார். அடுத்த படைப்பு பராமரிப்பு மற்றும் அழிவு சுழற்சி தொடங்குவதற்கு முன்பு அனைத்து படைப்புகளையும் மூழ்கடித்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வெள்ளமாம். இந்த முடிவில்லாத நீர் வெள்ளம் அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் கடந்து செல்லும் முடிவில்லா சோதனைகள் மற்றும் இன்னல்களின் அடையாளமாகும். பக்தர்களே, அவை பாவசாக்கரத்தை அல்லது மற்றும் பெருங்கடலை குறிக்கிறன. அவர் இறுதியாக பழங்கள் மற்றும் பூக்கள் நிறைந்த ஒரு இளம் ஆலமரம் இருந்த ஒரு தீவுக்கு வந்தார். அதன் இலைகளில் ஒன்றில் ஒரு குழந்தை அழகாக படுத்து கொண்டிருந்தது. அதன் பிரகாசம் சுற்றியுள்ள இருளையே போக்கியதாம். குழந்தை தனது கால் விரலை வாயில் வைத்து அதை உறிஞ்சத் தொடங்கியது. மார்க்கண்டேயர் மிகவும் ஆனந்தத்தால் நிறைந்திருந்தார். அவரது உடலில் இருந்த முடி அதன் நுனியில் நின்றது. குழந்தை திடீரென்று மூச்சை இழுத்து மார்க்கண்டேயரை தனது உடலுக்குள் இழுத்ததாம். மார்க்கண்டேயர் முழு பிரபஞ்சத்தையும் உள்ளே பார்த்தார். அந்த உடலுக்குள் உள்ள அனைத்து படைப்புகளையும் கண்டு அவர் வியந்தார். அவர் வானம், ஸ்வர்க்கம் அல்லது சொர்க்கம், நட்சத்திரங்கள், பூமி கிரகம், நகரங்கள், ஓடைகள் மற்றும் ராஜ்யங்களை கண்டாராம். அவர் கிராமங்கள், துறவிகள், குழுக்கள் மற்றும் பல்வேறு வகையான செயல்பாடுகளை கண்டார். அவர் பெரிய கூறுகளையும் அனைத்து வகையான உடல் உயிரினங்களையும் கண்டார். அவர் காலத்தையும் அதன் பல வடிவு வெளிப்பாட்டுகளையும் கண்டார். முனிவர் முழு படைப்பையும் தனக்கு முன்னால் தோன்றுவது போல பார்த்தாராம். பின்னர் குழந்தை மூச்சை வெளியே விட்டுவிட்டு மார்க்கண்டேயரை ஆழமரத்தின் அருகே வெளியே எரிந்தது. அதன் பிறகு மறைந்து விட்டார். மார்க்கண்டேயர் ஆற்றின் அருகே மாலை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தார். குழந்தையில் வடிவில் இருக்கும் கிருஷ்ணரை அனைவருக்கும் அன்பானவர். ஒரு குழந்தையின் மீது அன்பு இல்லாதவர் யார்? தூய்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குழந்தையுடன் பழக யாருக்குத்தான் விருப்பமில்லை அல்லவா? நாம் பாசாங்கு செய்ய தேவையில்லை என்றும் நம்மை நியாயம் தீர்க்காத ஒரு குழந்தையின் முன்னிலையில் நாமாவே இருக்க முடியும் என்றும் நாம் உணர்கிறோம். பக்தர்களே, தூய்மையும் கையாளுதலுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கும் அப்பாவத்தை நாம் இயங்குகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் அந்த ராமபிரானை இதோ நாம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த 3ஆம் நாள் காலை வேளையிலே கிருஷ்ண பரமாத்மா ஒரு காலை மடித்துக்கொண்டு திருக்கரத்திலே புல்லாங்குழலை ஏந்தி கொண்டு நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த வட்டபத்திர சாயை தரிசிப்போம். கராரவிந்தேன் பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயேந்தம் வதஸ்ய பத்ரஸ்ய புதே ஷயனாம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று நாமும் கூட தரிசித்து கொண்டு இரு கரம் கூப்பி பகவானுடைய திருவருளை பெறுவோம். சர்வாங்க சுந்தரனாக இருக்கிறான். சதுர்புஜங்களும் சங்க சக்கராதி ஆயுதங்களோடும் அவதரித்துவிட்ட கண்ணனை பார்த்த தாய் தேவகி உடனே பதட்டப்பட்டு, கண்ணா, உன் தெய்வீகமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை மறைத்துக்கொள். பூமியில் உள்ள சாமானிய குழந்தையாகவே நீ அனைவருக்கும் காட்சி கொடு. இல்லையாயின் துஷ்ட கம்சன் உன்னை கொன்று விடுவான் என்று வேண்டினாளாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்வதற்காகவே இந்த யசோதையிடம் வந்து சேர்ந்தான் அல்லவா? இவளும் தாயாயிற்றே. ஆகவே பெரியாழ்வார் யசோதை என்கிற பாவத்தில் உள்ளதால் கிருஷ்ணனை என்றும் யோக நித்ரையில் உயோகு தூயில் பயில்பவனை தொட்டிலில் இட்டு சாமானிய குழந்தை போல் தாளாட்டுகிறாராம். மாணிக்கம் கட்டி பதிக்கத்தில் கண்ணன் சற்று வளர்ந்தான். எல்லா தாய்மார்களையும் போல யசோதையும் அவனை
சந்திரனை காட்டி உணவுண்ண பண்ணுகிறாள். ராம அவதாரத்தில் சமுத்திரராஜனை ஒரே பானத்தால் சோஷனம் பண்ணி விடுவதாக சூளுரைத்து சமுத்திர கரையில் பொங்கி நின்ற ராமனை அவனது கிங்கரனையான சமுத்திரராஜன் வந்து பணிந்தது போல ராமன் தன்னை மானுடனாகவே காட்டிக்கொண்ட போதிலும் என் மகன் கண்ணன் அழைக்கிறான், நீ ஓடி வர வேண்டும், இல்லையேல் பெரும் தண்டனை பெறுவாய் என்கிறாராம். அம்புலி பருவம் என்று தன் முகத்தில் சுட்டி என துவங்கும் அடுத்த திருமொழி. பக்தர்களே, அடுத்து குழந்தையை அசைத்து அசைத்து ஆட்டுவது என்பது செங்கீரை பருவம் அல்லவா? அந்த பதிக்கத்தில் பாசுரம் ஆகிறது. ஆடுக ஆடுகவே என்று முடியும் 11 பாசுரங்கள் கொண்ட இப்பதிகத்தில் தான் அசைத்து ஆட்டுகின்ற அக்கண்ணனே இன்று பெரிய ஆழ்வாரால் பல பல திவ்ய தேசங்களில் அர்ச்சா ரூபத்தில் எழுந்தறியுள்ள எம்பெருமான் என்று தனது ஆழ்வார் ஸ்வரூபமும் வெளிக்காட்டுகிறது. கைக்குழந்தை கண்ணன் தன் சிறு கைகளை கொட்டி விளையாடும்படி சொல்வதாக கொட்டாய் சப்பானி என்று பாடுகிறார் ஆழ்வார். தெய்வீக பேரழகு கொண்ட ஒரு சிறு குழந்தை தன் தாய் தன்னருகே கொஞ்சிக் கொண்டு இருக்க தன்னொத்த குழந்தைகளை அருகில் கண்டு மகிழ்ந்து தனது மகிழ்ச்சி வெளிப்பட தன் திரு கைகளை கொட்டி கழிக்கும் காட்சியாம். அடுத்தது படிப்படியாய் சிறு குழந்தை வளர்ந்து வருவதை அணுவும் விடாது. தொடர்ந்து அனுபவிப்பதை காட்டும் வகையில் கண்ணன் தட்டு தடுமாறி எழுந்து தன் திருவடிகளால் மெதுவாக தத்தி தத்தி தளர்நடை நடக்க பயிலும் காட்சியை விளக்குகிறார். రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు కనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు కనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు కనబడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. వినుడిదే రఘుపతి విజయములు కనపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను. ముడిబడి
ముగ్గే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడిబడి దిక్కులు ముగ్గే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడిదే రఘుపతి విజయమును పనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయమును చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయమును పనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును పనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయమును వినుడిదే రఘుపతి విజయమును ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஒண்டிமிட்டா என்கிற க்ஷேத்திரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வருடாந்தர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ காலை வேளையிலே 3ஆம் நாளான இன்று அந்த ராமபிரானை வட்டபத்ரி சாய் அலங்காரத்தில் செவித்து கொண்டுள்ளோம். தேவகி 8வது முறையாக கர்ப்பம் தரித்தார். சிறையிலே இருந்த தேவகியிடம் திரு அவதாரம் செய்வதற்கு சற்று முன்பு சங்கு சக்கரதாரியாக மகாவிஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்தாராம். இதை கண்டு தேவகியும் வசுதேவரும் மனம் மகிழ்ந்து அவரை துதித்தார்கள். அந்த சமயம் பகவான், நானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன். நான் குழந்தையாக பிறந்ததும் என்னை எடுத்துக்கொண்டு போய் கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரிடம் சேர்ப்பியுங்கள். அங்கு நந்தகோபர் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள். என்னை அவள் பக்கம் போட்டுவிட்டு அவள் பெற்ற பெண்ணை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மறைந்தாராம். மிகவும் தேஜஸுடனும் பொலிவுடனும் இருந்த தன் தங்க தேவகியை பார்த்தவுடன் 8வது கருவில் கண்ணன் பிறக்க இருப்பதை தெரிகிறது என்று முதலில் அவளை கொல்ல நினைத்தான் கம்சன். பின்னர் கருத்தரிக்க பெண்ணை கொன்றால் என் புகழ் குன்றில் ஊர் சிரிக்கும், தவிர மரணத்திற்கு பின் நரக்கம் போக நேரிடும் என்று நினைத்தவனாய் தேவகியை கொல்லாமல் அவளுக்கு பிறக்கும் 8வது குழந்தையை கொன்றுவிடலாம் என்று கம்சன் முடிவு செய்தானாம். அதன் பின்பு பிரம்மா, நாரதர், தேவர்கள் மற்றும் ருத்திரன் தேவகி இருக்கும் சிறைக்குள் வந்தார். தேவகி வயிற்றில் திருவாக உருக்கொண்ட திருமாலை போற்றி பணிந்து சென்றார்கள். மேலும் தேவகியிடம், அம்மா, மகாவிஷ்ணு உன் கருவில் திருவாகி இருக்கிறான் அல்லவா, உனக்கு ஒரு குறையும் வராது. உன் அண்ணன் கம்சனை பற்றி கவலை வேண்டாம். உனக்கு பிறக்க இருக்கும் கண்ணனே இது குலத்தை காப்பாற்றுவான் என்று பரந்தாமனை அவளிடம் புகழ்ந்து சென்றார்களாம். ஏன், ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் செய்யும் தருணத்தில் கூட ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் உதயமாயிற்று. திசையெங்கும் ஒளி பிரபாசம் வெள்ளியை உருக்கிவிட்டது போல ஓடி திரிந்தது. சோபனங்கள் மலர்ந்தன. மங்கள தோற்றங்கள் மகிழ்வை தந்தன.
நீர்நிலைகள் எல்லாம் நிர்மலமான பளிங்கு வெள்ளம் பாய்ந்து ஓடி பகவானை ஓம் ஓம் என்று பாடி பணிந்தன. நறுமண மிகுந்த தென்றல் வீசி நாசிக்கும் இதம் செய்தது. விண்ணில் துந்தூபி முழுங்கியது. அமர உலகத்து கந்தர்வர் பாட தேவ கன்னியர் ஆடினர். நள்ளிரவில் தோன்றிய ஸ்ரீ ஹரிக்கு தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். அடி வானத்தில் தோன்றும் அழகு பிறை என அனந்தன் தேவக்கி வயிற்றில் பிறந்தான். அழகு குழந்தையை கண்டதும் வசுதேவருக்கு மட்டில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் நீல நிற குழந்தையே பார்த்து கொண்டு சம்பித்து போனாராம். தாமரை கண்கள், நீலவான நிற திருமேனி, 4 கைகள், அவைகளில் சங்கு சுதர்சன சக்கரம் கதை முதலியன இருந்தன. கழுத்திலே கௌஸ்தூபமணி, நெஞ்சிலே ஸ்ரீவத்ஸ்தமரு, காதிலே குண்டலங்கள், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை, குழைந்த நெளிந்த கேசம், இவைகளை மாறி மாறி பார்த்து பிரமித்து போனார். வையம் வந்து உதித்தவன் சாக்ஷாத் பரமன்தான் என தெரிந்ததும் அவனை புகழ்ந்து பாடி பரவினர். தேவகியும் தொழுதாள். பக்தர்களை காக்கும் பரந்தாமா, கம்சனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். மேலும் தியானம் செய்பவருக்கு காட்டும் திருவுருவுடன் இப்படி காணப்பெற்றால் கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை கொன்றது போல அவன் தங்களை கொல்ல தீர்மானித்து விடுவான். ஆகவே தாங்கள் உருமாறி சாதாரண குழந்தை போல் காட்சியளிக்க வேண்டும். இல்லை, நிச்சயமாய் எங்களையும் உடனே கொல்ல கம்சன் துடிப்பான். ஆக திருவுருவு மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் என்றாள் தேவகி. அவள் உடனே அவர்களிடம் பேசினார். முன் ஜென்மத்தில் என்னை கடுந்தவம் செய்து வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இப்போது நான் உங்களிடம் பிறந்திருக்கிறேன். அப்போது எனக்கு பிரிக்னி கர்ப்பன் என்று பெயர். மற்றும் ஒரு பிறவியில் உங்களுக்கு வாணன் என்று பிறந்தேன். இச்சமயம் நான் உங்களுக்கு 3வது தடவையாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமாள் உருமாறி கொண்டாராம். பகவான் குழந்தையாக மாறியதும் வசுதேவருடைய கை விலங்குகள் தாமாகவே பூட்டு அவிழ்ந்து போயின. கண்ணனை விரித்த துணி ஒன்றில் பொதித்தார். ஒரு கூடையில் அந்த பொதியை தூக்கி கிடத்தினார். தலையில் அந்த கூடையை வைத்து வெளி கிளம்பினார். மாயவன் கட்டாட்சத்தால் சிறை காப்பலர் தூக்கி போயினார். சற்ற சுழலில் பெருத்த அமைதியோடு மக்கள் ஆழ்ந்த நதி தீரத்தில் இருந்தனர். சிறை கதவுகள் தாமாகவே திறந்து வழிவிட்டன. ஆதிசேஷன் அந்த கூடையில் அமர்ந்து பகவான் மீது எந்த பனித்துளியும் பட்டுவிடாத வண்ணம் தன் படத்தை கொண்டு குடைப்பிடித்தான். வசுதேவர் யமுனா தீரத்திற்கு வந்தார். எங்கும் ஒரே வெள்ளை காடு. மழை நன்கு மோடம் போட்டு பெய்ததால் யமுனையில் தண்ணீர் நுங்கும் நுரையுமாக களிப்பில் குதிக்கும் கன்றுக்குட்டி போல துள்ளி துள்ளி போய் கொண்டு இருந்தது. வசுதேவர் யமுனையில் இறங்கியதும் அது அடங்கி வசுதேவர் வழிநடக்க இடமும் கொடுத்ததாம். யமுனையை கடந்து ஆயர்பாடிக்கு வசுதேவர் வந்தார். அங்கு ஒரே மசான அமைதி. நந்தனுடைய மாளிகைக்குள் நுழைந்தார். நேரே யசோதை படுத்திருக்கும் அறையை அடைந்தார். யசோதையின் அருகே அம்மை பரமேஸ்வரி குழந்தை உருவில் கிடந்தாள். அதை பார்த்த வண்ணம் கூடையை கீழே இறக்கினார். தன் மகனை யசோதை அருகே வைத்தார். பெண் குழந்தையை ஆசையுடன் எடுத்து கூடையில் வைத்தாராம். நேரே சிறைச்சாலையை அடைந்து தேவகியின் கட்டிலில் பெண் குழந்தையை வைத்தார். மீண்டும் தன் கைகளில் விலங்குகளை பூட்டி கொண்டார். சிறை கதவுகளும் முன்பு இருந்த பாவனையில் வாசலை மூடிக்கொண்டன. பக்தர்களே, இதன் பின்புதான் வாசல் காப்போர் கண்விழித்து பார்த்தார். கம்சனிடம் அவர்களில் ஒருவன் தலை தெறிக்க ஓடிப்போனான். தேவகி 8வது குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிவித்தான். பரபரப்பாக கம்சன் படுக்கையை விட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். தனக்கு காலனாக வந்த அந்த குழந்தையை நினைத்து தன் பற்களை நர நர என கடித்து రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర
శ్రీరామచంద్ర చేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదానమింతే శ్రీరామచంద్ర ఓం నమో భగవతే వాసుదేవాయ. గీతం మధురం పీతం మధురం భుక్తం మధురం సుప్తం మధురం రూపం మధురం తిలకం మధురం மதுராதிபதே அகிலம் மதுரம் என்று அந்த ராமபிரானை இதோ வட்டபத்திர சாய் அலங்காரத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். ஒண்டிமிட்டா என்கிற க்ஷேத்திரத்திலிருந்து நேரடி ஒளிபிறப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ 3ஆம் நாளான இன்று காலை வேளையிலே அந்த கோதண்ட ராமசுவாமியை வட்டபத்திர சாய் அலங்காரத்திலே சேவிப்போம். பக்தர்களே, இதோ கால்கள் தடுமாறின. கம்சன் களைந்த தலையில் உள்ள முடிகள் அவன் விழிகளை மறைக்கும்படி காற்று வீசியது. சிறை கூடத்திற்குள் சிட்டு போல சிறகு விரித்து பறந்து வருவது போல வெகு சீக்கிரமே வந்து நின்றான். வழக்கம் போல தேவகி அவனிடம் குழந்தைக்கு உயிர் பிச்சை கேட்டாள். குழந்தையை கட்டி அணைத்து கிடந்தாள். வெரூட் என்ற குழந்தையை பறித்தான். கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கும் தேவகியின் கண்களை கல் நெஞ்சுக்காரர் கம்சன் ஏறிப்பட்டு பார்த்தானாம். மனம் இலக மறுத்தது. அங்கிருந்து கல் மீது அந்த சிசுவை ஓங்கி அடித்து கண்ணனோடு பிறந்த மாயை சாகவில்லை. மாறாக அந்த மாய குழந்தையை விண்ணேறி பாய்ந்து 8 கைகளும் அவற்றில் ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அப்போது ஈஸ்வரியாக காட்சி கொடுத்தது. கம்சனை பார்த்து சொன்னது, மௌடிக்க மன்னனே, நான் செத்து என்ன பையன் உனக்கு? உன் பரம எதிரி வேறு ஒரு இடத்தில் பிறந்திருக்கிறான். இந்த எச்சரிக்கையை கூறி குழந்தை மறைந்தது.
கம்சனுக்கு ஓரளவு மனம் தெரிந்தது. சகோதரி வயிற்றில் சிசுக்களை அநியாயமாக கொன்றேனே, கிசுசுத்தி தோஷம் என்னை சும்மா விடுமா என்று கண்ணீர் சொரிந்தான். மைத்துனர் வசுதேவனின் கால்களை தொட்டு வணங்கினான். தத்துவங்களை பேச ஆரம்பித்தான். தேவகி சற்றே மனம் தேறி கொண்டாள். அரசவையை கூட்டி கம்சன் மற்ற அரக்கர்களோடு தன் எதிரியை கொல்ல திட்டம் தீட்டினான். ஸ்ரீ ஹரிக்கு ஆதாரமான அந்தனர் முனிவர் முதலியவர்களை கொள்வோம், 10 நாட்களுக்கு முன்பு இருந்த பிறந்த குழந்தை எதுவாயினும் கொன்று விடுவோம் என அந்த குட்டி அரக்க சாத்தான்கள் உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண்மகன் வேதம் ஓதின. அதுவும் முற்றிலே சரி என கம்சன் அமோதித்தான். அப்படியே அரச கட்டளை அந்நியாயம் தலைவிரித்து ஆட கட்டளை நிறைவேறப்பட்டது. கோகுலத்தில் கண்ணன் பிறந்த தினத்தை திருவிழாவாக கொண்டாடினார்கள். கோகுலாஷ்டமி என்றும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி என்றும் யாதவர்களின் புனித நாளாகவும் இன்று கொண்டாடப்பெறும் நாளே அது. கண்ணன் பிறந்தபோது தேவகியும் வசுதேவருக்கும் சந்தோஷம். கண்ணன் வெஞ்சிறையிலே குழந்தையாக தோன்றிய போது நகரமே உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. சிறை சாலையிலும் காவலர் முதல் யாவரும் ஆழ்ந்த நதி தீரத்தில் வீழ்ந்து கிடந்தனர். அழகு சிலையாக பிறந்திருக்கும் இந்த குழந்தையை கொல்வதற்காக பொல்லா கம்சன் விரைவாக வந்து விடுவானே என்று வசுதேவரும் தேவகியும் வேதனையால் துடித்தார்களாம். வசுதேவரே, வருந்த வேண்டாம். கோகுலத்தில் யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்னை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடு. இடையே எந்த இடையூறும் ஏற்படாது. தைரியமாக செல்க என்றது குழந்தை. தேவகியின் குழந்தையை யசோதையின் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு யசோதை பெண் பெற்ற குழந்தையை எடுத்துக்கொண்டு விரைவாக வழியே நடந்து சிறைச்சாலைக்கு திரும்பினார். சற்று நேரத்தில் குழந்தை அழ ஆரம்பித்தது. குழந்தையின் குரல் கேட்ட காவலர்கள் விழித்து கொண்டார்கள். கம்சனிடம் விஷயத்தை சொல்ல வேகமாக ஓடினார்கள். கம்சன் குழந்தையை தூக்கி கொண்டு வெளிமுற்றத்துக்கு வந்தான். அங்கே இருந்த பாறை மீது குழந்தையை மோத முயன்றான். ஆனால் குழந்தை கம்சனின் பிடியிலிருந்து நழுவி வானில் கிளம்பியது. குழந்தை காளி தேவியாக மாறி அவனுக்கு காட்சி அளித்தது. காளி தேவி, கம்சா, என்னை கொல்ல உன்னால் முடியாது. உன்னை கொல்லப்போகிற ஆண் குழந்தை வேறு ஒரு இடத்தில் பத்திரமாக வளர்கிறது. இனி நீ தப்ப முடியாது என்றானாம். நாட்டில் புதியதாக பிறந்த குழந்தைகள் அனைத்தையுமே கொன்றுவிட்டால் தன்னை கொல்ல பிறந்த குழந்தையும் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆனால் இந்த தோல்வியுற்றான் கம்சன். கண்ணபிரானை கண்டுபிடிக்கவே முடியவில்லை கம்சனால். எது குலத்தில் வளர்ந்து வரும் தேவகியின் மைந்தனுக்கு கிருஷ்ணர் என்றும் ரோகிணியின் மகனுக்கு பலராமர் என்றும் பெயர் சூட்டினார்கள். கிருஷ்ணனும் பலராமனும் கோகுல கோடியர்களும் கோபாலர்களும் பற்றோடும் பாசத்தோடும் அன்போடும் பண்போடும் பாதுகாக்கப்பட்டார்கள். கண்ணன் லீலைகளை தொடர்ந்து யாதவர்கள் சந்தோஷப்படுத்தினான். வெண்ணெயை திருடி உண்டு வேடிக்கை செய்தான் கண்ணன். ஒரு நாள் நாரதர் கம்சனுடைய அரண்மனைக்கு சென்றாராம். அவர் உயிரை மாய்ப்பதற்கென்று ஆயர்பாடியில் நந்தகோபரின் மகனாக கிருஷ்ணன் வளர்ந்து வருகிறான் என்றும் அவனே தேவகியின் வயிற்றில் பிறந்து 8வது பிள்ளை என்றும் அவனை எச்சரித்து போய்விட்டார் நாரதர். உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண்மகன் வேறு ஒரு இடத்தில் வளர்கிறான் என்ற அச்சம் அவனுக்கு இருந்தும் எங்கே என்பது புரியாமல் அத்தனை காலம் தவித்து கொண்டிருந்தவனுக்கு நாரதர் இடத்தை சுட்டிக்காட்டியதும் நாடி நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. அப்படி கிருஷ்ணனின் மதுராபுரி ராஜவீதி வழியாக சென்றான். அப்போது மிகவும் வாசனை வீசும் சந்தன பாத்திரத்துடன் அந்த வழியே ஒரு இளம்பெண் போய்க் கொண்டிருந்தாள். அவள் அழகியாக இருந்தாலும் கூன் படைத்தவளாக காணப்பட்டாள். அவளை பார்த்து புன்முறுவலுடன் கிருஷ்ணர் கேட்கிறான், அழகிய தொடைகளை உடைய பெண்ணே, நீ யார்? இந்த வாசனை மிக்க சந்தனத்தை யாருக்காக நீ எடுத்துச் செல்கிறாய்? எங்களிடம் உண்மையை சொல்லிவிடு, பின்பு அதை நாங்கள் பூசிக்கொடு என்றார். దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు
జానకి పతి కొలువుడి దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమద విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు తారక బ్రహ్మ మంత్రమై అమరినత్తము రాముడు సురలగాచి అసురుల నడచిన సూర్యకులజుడు రాముడు అరుణి తారక బ్రహ్మ మంత్రమై అమరినత్తము రాముడు సురలగాచి అసురుల నడచిన సూర్యకులజుడు రాముడు సరయునందును మూర్తి చూరలు జనుల కొసగడి రాముడు సరయునందును మూర్తి చూరలు జనుల కొసగడి రాముడు హరియీతడు హరివిరుచుల కాది పురుషుడు రాముడు హరియీతడు హరివిరుచుల కాది పురుషుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు బలిని మించిన దైవికమ్ముతో భక్త సులభుడు రాముడు నిలిచి తన సరిలేని వేలుపు నిగమవంద్యుడు రాముడు బలిని మించిన దైవికమ్ముతో భక్త సులభుడు రాముడు నిలిచి తన సరిలేని వేలుపు నిగమవంద్యుడు రాముడు నెలుపు శ్రీ వెంకటగిరీంద్రము మీది దేవుడు రాముడు నెలుపు శ్రీ వెంకటగిరీంద్రము మీది దేవుడు రాముడు వెలసేవావిలి పాటి లోపలి వీర విజయుడు రాముడు వెలసేవావిలి పాటి లోపలి వీర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు శ్రీరామ జయ రామ జయ జయ రామ 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 హే రామ శ్రీరామ రామ రామేతి రమే రామే మనோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று இதோ கோதண்டராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அந்த கோதண்டராமசுவாமி வட்டபத்திர சாயி அலங்காரத்திலே
4 மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த அற்புதமான கைங்கரியத்தை காட்சியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, அப்போது அந்த சைரந்திரி சொல்லுகிறாள், அழகு லாவண்யரே, என் பெயர் திரிவக்ரை. நான் சந்தன பூசு தயாரிக்கும் கம்சனுடைய பிரியமான வேலைக்காரி. என்னால் தயார் செய்யப்பட்ட அந்த சந்தனத்தை பூச உங்கள் இருவரையும் விட சிறந்தவர் வேறு யார் இருக்கப் போகிறார்கள் என்று சொன்னாலாம். பலராமர் கிருஷ்ணர்களின் வடிவழகு, குறுநகை, பேச்சு, பார்வை முதலியவற்றில் மதிமயங்கி அவர்களுக்கு பூச நிறையா சந்தனத்தை கொடுத்தாளாம். அதனால் கண்ணன் மனம் மகிழ்ந்தான். 3 கோணங்களால் அமைந்த அந்த கூனியை கூனின்றி செய்ய அவன் திருவுள்ளம் கொண்டான். தன் 2 பாதங்களும் கொண்டு கிருஷ்ணன் அவள் முன்னம் கால்களை மிதித்தான். பின்பு தன் வலக்கரத்தை உயர்த்தி 2 விரல்களால் அவளுடைய முகவாய் கட்டையை பிடித்து உடலை நிமிர்த்தினான். அவன் கைப்பட்ட அந்த க்ஷணமே அவள் கூன் மறைந்தது. நேரான அங்கங்களும் பெருத்த நித்தமும் தனபாரங்களையும் உடைய அழகு பெண்ணாக அவள் காட்சி அளித்தாள். அவள் கண்ணனை தன் இல்லத்திற்கு வரும்படி வேண்டினான். அப்போது அவன் தான் வந்த காரியம் முடிந்த பின்பு அவளுடைய வீட்டிற்கு வருவதாக கூறினானாம். கிருஷ்ணர் வீதி வழியாக ஊர் மக்களிடம் தனுர்யாக சாலையை பற்றி கேட்டுக்கொண்டே அந்த யக்ஞசாலைக்கு வந்தான். அங்கே இந்திரனுடைய வில்லை போன்ற தனுசு இருந்ததை பார்த்தான். அந்த வில்லை பொறுத்தவரையில் அதன் பாதுகாப்புக்கு பல காவலர்கள் இருந்தார்கள். பலர் அதை பூஜித்தும் அலங்கரித்தும் வந்தனர். அந்த வில்லை கண்ணன் எடுக்கும் சமயம் காவலர்கள் அதை தடுத்தார்கள். எனினும் அவர்களையும் மீறி அந்த தனுசை கிருஷ்ணன் அந்நியாசமாக எடுத்தானாம். விளையாட்டாக தன் பராக்கிரமத்தால் இடது கையால் எடுத்த வில்லை எளிதாக நானேற்றினான். எல்லோரும் இந்த வீரச் செயலை பார்த்து கொண்டு இருக்கும்போதே ஒரு மத யானை கரும்பை முறித்தது ஆரவாரம் செய்தார்கள். பின்பு கண்ணனும் பலராமனும் அவர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். சபையோர் பலராம கிருஷ்ணர்களுடைய வீரச் செயல்களையும் மிகவும் மெச்சினார்கள். பக்தர்களே, இதோ ராஜகோப தரிசனத்தை நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் செவித்து கொண்டுள்ளோம். இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோதண்ட ராமசுவாமி ஒரு காலை மடித்து கொண்டு கையிலே புல்லாங்குழலை வைத்து கொண்டு வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம் அந்த வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் இருக்கும் ராம பிரானை. ராமா ராமா என்று ராம நாம ஜப்பத்தை சொல்லுவோம். பகவானுடைய அருளை பெறுவோம். கம்சன் இதை கண்டதும் மனம் கொதித்து நின்றான். அவனுடைய மீசை துடைத்தது. பற்களை கோப ஆவேசத்தில் நரநர என்று கடித்துக்கொண்டு வெந்தனல் என வார்த்தைகளை அவன் வாய் உமிழ்ந்தது. கொட்டும் துந்தூபி முழக்கங்களை நிறுத்துங்கள். நந்த கோபனையும் வசுதேவனையும் சிறையில் மாட்டி சிதைத்து விடுங்கள். பலராம கிருஷ்ணர்களை ஊரை விட்டு விரட்டுங்கள் என்றானாம். இந்த மாதிரி கம்சன் கொக்கரித்ததும் கிருஷ்ணன் நேரே கம்சன் இருக்கும் மேடை நோக்கி போய் அவன் மீது பாய்ந்தான். கண்ணன் பாய்ந்ததைக் கண்ட கம்சன் தன் கை வாளை உருவினான். வாள் தாங்கி நின்ற கம்சனுடைய வலக்கரத்தை கிருஷ்ணன் ஒரு கையால் உடும்பு பிடியாக பிடித்தான். மற்றொரு கையால் அவன் தலையை வளைத்து அரங்கத்தில் கீழே தள்ளினான். தரையில் விழுந்த கம்சன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அவனையே கொன்றுவிட்டான். செத்து கிடந்த கம்சன் சடலத்தை அனைவரும் பார்க்கும்படியாக தரையிலே இழுத்து போட்டு சென்றான். கண்ணன் செயலை அனைவரும் பாராட்டினார்கள். பகவானால் உயர்ந்த கம்சன் ஆத்மா திருமாலாகி அவனுடன் ஐக்கியம் பெரும் பேறு பெற்றது என்று கூறுகிறார். பக்தர்களே, கண்ணன் நேரடியாக கம்சனை கொன்றான். கம்சவதம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி கடலில் மகிழ்ந்தார்கள். கண்ணனை வாழ்த்தி ஆடினார்கள், பாடினார்கள். கம்சனை கொல்லப்பட்டதும் அவனுடன் பிறந்த தம்பிகள் கண்ணனை எதிர்த்து பழிவாங்க வந்தார்கள். பலராமன் அவர்களை எதிர்த்து கொன்றான். ஆகாயத்தில் துந்தூபியும் முழுகியது. விண்ணரும் சிவரும் பிரம்மாவும் கண்ணனை புகழ்ந்தனர். மலர் மாலை பொழிந்தனர். கந்தர்வர் பாடினர், அரம்பையர் ஆடினர். அந்நிலையில் கிருஷ்ண அவதாரத்தில் முக்கிய வேலைகளில் ஒன்று நிறைவேறியதாம்.
கம்சனுடைய மனைவிமார்களும் மற்றும் உயிரிழந்தோரின் மனைவியரும் அழுது புரண்டார்கள். கண்ணன் அவர்களுக்கு ஆறுதல்களை சொன்னான். மற்றும் இறந்தோருக்கு ஈமச்சடங்குகள் செய்யவும் ஏற்பாடு செய்தான். அதன் பின்பு தன் பெற்றோர்களை விடுவித்தான், அவர்களை வணங்கினான். அப்போது பெற்றோர் அவனையோ நமஸ்கரித்து பலராமனையோ அரவணைத்து ஆசி கூறவில்லை. அப்படி செய்வது அவதார புருஷனுக்கு அவமரியாதை செய்வதாக ஆகும் என எண்ணி வாளா இருந்தார்கள். கண்ணன் இதை கவனித்தான். தன் மாயையால் அவர்களை மயக்கினான். அம்மா அப்பா என்று அன்போடு அழைத்தான். அப்போது அவர்கள் மனம் புலங்காகிதம் அடைந்தது. நாங்கள் சிசு பருவமாக இருக்கும்போது எம்மோடு வாழ்ந்து கழிக்கும் சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியாது போயிற்று. எங்களுக்கும் அந்த பெரும் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. நாங்களும் உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது போயிற்று. அதற்காக நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என கண்ணன் தன் கலங்கியவாறு சொன்னானாம். இந்த வார்த்தைகளால் வசுதேவ தம்பதியர் மனம் நெகிழ்ந்தார்கள். शेषतल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नामा क्षीराब्धिवासा अनंत शयना अखिला विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ